மூன்றாவது கேள்வி இது அணுவேர சம்பந்தமா வந்திருக்கு. ரைட், உனக்கு தெரியும் இந்த அணுவேரை தங்கியிருக்கிற காரணிகள் என்னென்னா அணு ஏரை. ரைட், அணுவேரை வந்து 3 காரணிகளை தங்கியிருக்கு. எனது 3 காரணிகள் உண்டு. சரியா, இந்த பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை. சரியா, பிரதான சக்தி மட்டங்களின் சரியா பிரதான சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை. ரைட், பிரதான சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை. ரெண்டாவது கரு ஏற்றம். ரைட், ரெண்டாவது கரு ஏற்றம். மூன்றாவது என்னண்டா சரியா திரையீட்டு விளைவு அல்லது திரை விளைவு. சரியா, திரையீட்டு விளைவு அல்லது திரை விளைவு. ரைட், ஸோ இந்த அணுவேர இதில் தங்கியிருக்குமெண்டா 3 காரணிகளை தங்கியிருக்கும். ஒன்று பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை, ரெண்டாவது கருவேற்றம், மூன்றாவது திரை விளைவு. ரைட், வடிவப்பேர் பிரதான சக்தி மட்டம் கூட கூட ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், லிதியம், சோடியம். இவர் பிரதான சக்தி மட்டம் கூட கூட இந்த அணுவுண்ட ஏரை என்ன செய்யும்? இவர் முதலாவது ஆவர்த்தனத்தில் ஒரு பிரதான சக்தி மட்டம் இருக்கும், சின்ன ஏரையா இருக்கும். ரெண்டாவது பிரதான சக்தி மட்டத்தில் ரெண்டாவது ஆவர்த்தனத்தில் 2 பிரதான சக்தி மட்டம் இருக்கும். ஸோ ஏரை கொஞ்சம் பெருசாக இருக்கும். மூன்றாவதுல 3, ஸோ இன்னும் பெருசாக இருக்கும். அப்போ பிரதான சக்தி மட்டங்கள் கூட கூட இந்த ஏரை என்ன செய்யும்? கூடும். சரியா, இந்த பிரதான சக்தி மட்டம் கூட கூட ஏரை என்ன செய்யும்? கூடும். இப்போ இந்த கருவேற்றம் திரையீட்டு விளைவை நான் சேர்த்து சரியா பயன்பாடு கருவேற்றம்னு சொல்றேன். ரைட், பயன்பாடு கருவேற்றம். ரைட், பயன்பாடு கருவேற்றம் என்றா என்ன? ரைட், இங்க வேற கருவேற்றம் என்ற என்னடா இந்த கருவில காணப்படுற புரோத்திரன்கள் எண்ணிக்கை அல்லது கருவில காணப்படுற ஏற்றத்தின் மொத்த அளவு. ஸோ வடிவாக்கவனி இந்த கருவுல வந்து பிளஸ் ஏற்றம் இருக்கு, இங்க வேற கடைசியில் இருக்கிற இலத்திரன் மைனஸ். ஸோ இந்த பிளஸ்ன்ற அளவு கூட கூட அதாவது கருவேற்றம் கூட கூட இந்த இலத்திரன் வந்து என்ன செய்யும்டா அட்ராக்ட் ஆகும். சரி, அதாவது டேய் நீ லவ் பண்ற அளவு கூட கூட உண்ட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வரும். சரியா, அது மாதிரி இந்த பிளஸ்ன்ற அளவு கூட கூட இந்த இந்த பொண்டிங் என்ன செய்யும்? அதாவது இந்த லவ் பொண்டிங் இது வந்து கிட்ட வரும். ஸோ ஏரை வந்து குறையும். அப்போ கருவேற்றம் கூடினா என்ன செய்யும்? இது சைட்டில் எழுதுனா கருவேற்றம் கூடினா இந்த ஏரை வந்து குறையும். அதே மாதிரி திரையீட்டு விளைவண்டா என்ன? சரியா, வடிவப்பேர் திரையீட்டு விளைவண்டா வடிவப்பேர் இங்க வேர் இங்க ஒரு பிளஸ் ஏற்றம் இருக்கு. ரைட், இங்க ஒரு மைனஸ் ஏற்றம் இருக்கு. ரைட், அதே மாதிரி இங்க ஒரு மைனஸ் அதாவது இலத்திரன் இருக்கு. இங்க ஒரு இலத்திரன், இங்க ஒரு இலத்திரன், இங்க ஒரு பிளஸ். வடிவா கவனி. ரைட், சிம்பிளா சொல்றேன். இங்க வேர் இது 2 பேரும் லவ்வர்ஸ் வைப்போம். ஓகே, ஸோ நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க. ஓகே, ஸோ வடிவா பேர் இந்த இதான் நீ. சரியா, நீ இந்த பிள்ளைய லவ் பண்ற. பட் இப்போ என்ன செய்யறான்னா சைக்கிள் கேப்ல இன்னொரு பிள்ளைய பாக்குற. ஸோ இந்த பிள்ளை விரும்புமா? அதாவது உங்க லவர் விரும்புவாடா? விரும்ப மாட்டாள். வை? டேய் பொசசிவ்னஸ். ரைட், ஸோ இப்போ நீ என்ன செய்யற? இந்த நீ வந்து இந்த பிள்ளைய கவர்ற. அதாவது இந்த புரோத்திரன் வந்து இந்த இலத்திரன் என்ன செய்யுது? கவருது. ஆனா கவர்றத இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் விரும்ப மாட்டாள். இவள் என்ன செய்வாள்? இவளோட கதைக்க விடாம பண்ணுவாள். ஸோ இங்க வேற பிளஸ் மைனஸா கவருது. ஆனா மைனஸ் மைனஸ் என்ன செய்யுது? தள்ளுது. சரியா, நீ இந்த பிள்ளைய கவர்றத இந்த உண்ட லவ்வர் அதாவது இந்த இலத்திரன் அதாவது அதுக்கு முதல் இருக்கிற இலத்திரன் என்ன செய்யும்? தடை செய்யும். அதாவது வெளியில போக அனுப்பும். ஸோ இப்ப இந்த இலத்திரனை இந்த கரு கவர்றத அதுக்கு முதல் இருக்கிற இலத்திரன் என்ன செய்யுது? ஒரு தடை போல, சரியா, அல்லது ஒரு திரை போல தடுக்குது. இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? திரை விளைவு அல்லது திரையீட்டு விளைவு. அப்ப இங்க வேற தடை போல தடுக்கிறதால இங்க வேற மைனஸ் மைனஸ் எல்லாம். ஸோ இது தள்ளுறதால என்ன செய்யும்டா ஏரை கூடும். ரைட், இப்ப வேற கருவேற்றம் திரையீட்டு விளைவு. இப்ப வடிவா பேர் கருவேற்றம் தால ஏரை குறையுது, திரையீட்டு விளைவால ஏரை கூடுது. ஸோ இதுக்கு ரெண்டுக்குமான விளைவில் பார்க்கணும். அதான் பயன்பாடு கருவேற்றம். அதாவது நீ கருவேற்றத்திலிருந்து சரியா, கருவேற்றத்தை நான் செட்டண்டு வைக்கிறேன். ரைட், நான் கருவேற்றத்தை ஜெட்டண்டு வைக்கிறேன். இந்த திரையீட்டு விளைவை சரியா பயன்பாடு கருவேற்றத்தை செட் எஃபெக்டிவ் அதாவது விளைவிலான கருவேற்றம் அதாவது பயன்பாடு கருவேற்றத்தை வைக்கிறேன். இங்க வேற கருவேற்றம் கூடினா ஏரை குறையும். ஆனா திரையீட்டு விளைவால் ஏரை கூடுமெண்டா ரெண்டுக்குமான விளைவுல பார்க்கணும். கருவேற்றத்திலிருந்து நீ என்ன செய்வ? திரையீட்டு விளைவை கழிப்ப.
கழிச்சா மிச்சமா இவ்வளவு விலையில் வருதோ, அதாவது பயன்பாடு கருவேற்றத்திலிருந்து திரையிட்டு விளைவை கழிச்சா மிச்சமா, அதாவது விலையுலா இவ்வளவு கருவேற்றம் வருதோ அதான் பயன்பாடு கருவேற்றம்னு சொல்லுவோம். அப்ப வடிவா பேர் கருவேற்றம் தானே, என்னதான் பயன்பாடு கருவேற்றம் இருந்தாலும் கருவேற்றம் இது. ஸோ பயன்பாடு கருவேற்றம் கூட ஏரை என்ன செய்யணும், குறையணும். ஸோ பயன்பாடு கருவேற்றம் கூடினா ஏரை குறையும். இதுதான் தியரி, ரைட்? ஸோ இதை நான் இப்போ என்ன செய்கிறேன், அழிக்கிறேன். ஏன் இது ரெண்டையும் சேர்த்து தான் பயன்பாடு கருவேற்றம் போட்டுட்டேன். ஸோ ரெண்டு காரணிகள்ல இப்போ என்ன செய்ய போகுது, அணுவேர தங்க போகுது. ஒன்று பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூடினா ஏற கூடும், கருவேற்றம் கூடினா பயன்பாடு கருவேற்றம் கூடினா ஏற குறையும். ஸோ வடிவா கவனி, இங்கே வேற ஆவர்த்தன வழியா ஆவர்த்தன அட்டவணை எடு, சரியா? இது எஸ் தொகுப்பு, இது டி தொகுப்பு, சரியா? இது பி தொகுப்பு. கீழே போக போக பிரதான சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை கூடுறதால ஏற என்ன செய்யும்டா, கூடும். அதே மாதிரி இங்கால போக போக பயன்பாடு கருவேற்றம் கூடும். ஸோ வடிவா பேர் பயன்பாடு கருவேற்றம் கூடினா ஏற என்ன செய்யணும்னா குறையணும். ஓகே, ஸோ இதான் தியரி. ஸோ இப்போ நாங்கள் கேள்விக்கு போவோம், ரைட்? வடிவா கவனி, ரைட்? 4 எலிமெண்ட்ஸ் வந்துருக்கு, ரைட்? இதை நான் ஆவர்த்தன அட்டவணை ஒழுங்குலேயே எழுதுறேன். முதலாவது லிதியம் இங்கே இருக்கண்டா, அதுக்கு அடுத்த சோடியம், சோடியத்துக்கு அடுத்தா மெக்னீசியம் பெறணும், அதுக்கு அடுத்தது கீழே பொட்டாசியம் பெறும், அதுக்கு அடுத்தது கால்சியம் பெறும், சரியா? வடிவா பேர் கீழே போக போக என்ன செய்யும், அணுவேர கூடும். அப்போ வடிவா பேர் லிதியத்தை விட பொட்டாசியம் கீழே இருக்கிறதால லிதியத்தை விட பொட்டாசியத்துக்கு கூடவே இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே வேற இங்கால போக போக ஏற குறையும். அப்போ பொட்டாசியத்துக்கு அடுத்ததாக கால்சியம் இருக்கின்றதால கால்சியத்தின் ஏற குறைவாக இருக்கும். இப்போ வடிவா பேர் கால்சியத்தின் ஏரையை விட பொட்டாசியத்தின் ஏற கூடவே இருக்கும். அதே மாதிரி மெக்னீசியத்துக்கு கீழே கால்சியம் இருக்கின்றதால வடிவா பேர் இங்கே வேற கீழே போக போக ஏற கூடுது. ஸோ மெக்னீசியத்தின் ஏரையை விட கால்சியத்தின் ஏற கூட. ஓகே, அதே மாதிரி இப்போ லிதியத்துக்கா மெக்னீசியத்துக்கா கூடன்னு பார்த்தா வடிவா பேர் இந்த பயன்பாடு கருவேற்றத்தால் வர பாதிப்பு வந்து பயங்கர கொஞ்சமாக இருக்கும். பட் இந்த திரையிட்டு விளைவு பிரதான சக்தி மட்டங்களால் வர பாதிப்பு பயங்கர கூடவே இருக்கும். அதாவது ஒரு பிரதான சக்தி மட்டம் கூடினாலே, சரியா, ஒரு பிரதான சக்தி மட்டம் கூடினாலே பெரிய மாற்றம் வரும். பட் இங்கால போகிற மாற்றம் குறைவு. ஸோ இதை நாங்கள் இதுக்கு டிரெக்டாக கீழே இருக்குது அப்படின்ட்டு எடுக்கலாம். ஸோ அதன்படி பார்க்க லிதியத்தை விட சரியா, இதுக்கு கீழே மெக்னீசியம் இருக்கின்றதால லிதியத்தை விட மெக்னீசியத்துக்கு கூட. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணுவோமா, ரைட்? இங்கே வேறு லிதியத்தை விட மெக்னீசியத்துக்கு கூட, ரைட்? மெக்னீசியத்தை விட கால்சியத்துக்கு கூட, கால்சியத்தை விட பொட்டாசியத்துக்கு கூட. ஸோ ஆகவே இதுதான் விடை. ஸோ எத்தனாவது கேள்வி, மூன்றாவது கேள்விக்கு சரியா இரண்டாவது விடை அதான் பொருத்தமாக இருக்கும். மிச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிழையா இருக்கும். ஸோ மூன்றாவது கேள்விக்கு எது என்ன விட ரெண்டாவது விடை. ஓகேவா?